ஸ்கீம், பிசியூ ரீசெட் ஸ்கீம். நம்ம ஷெட்ல இப்போ புதுசாக தான் வந்திருக்குது டேக் 9. அப்போ இதுல ஆஸ் பர் தியரியில என்ன சொல்றது அதுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதுங்கிறது செக் பண்ணி பார்த்து தான் தெரியும். ஓகே, அப்போ இது விசியூ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் ரீசெட் ஸ்கீம். எதுக்கு நம்ம கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் ரீசெட் பண்ணணும்? அதாவது 3 phase low coil வந்துச்சுன்னா நிறைய டிரான்சியன்ட் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். விசிபி ட்ரிப்பிங், சஸ்பென்ஷன் ஐசோலேஷன், அந்த மாதிரி கேஸ் வரும்போது நம்ம வந்துட்டு விசியூ ரீசெட் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். இப்போ நார்மலா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல முதல்ல ரீசெட் பண்ணதுக்கு நம்ம பிஎல்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிஎல்கி ரீசெட் பண்ணும்போது டியில் ஆஃப் சி அகைன் C2 ஆஃப், அதான் நம்ம நார்மல் ரீசெட் ஸ்கீம். அப்போ இந்த மாதிரி ரீசெட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிங்கன்னா பிபி ப்ரெஷர் ட்ராப் ஆகிடும். இப்போ பிபி ப்ரெஷர் ட்ராப் ஆகுதுன்னா ட்ரெயின் வழியில் நிற்கும் போது பாசிபிலிட்டி ஆஃப் ரோல் ஆன் இஸ் தேர். அது மாதிரி மறுபடியும் ப்ரெஷர் கேரி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்போ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வந்துட்டு பிஎல்கி வழியோட விசியூ ரீசெட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அப்போ ட்ரெயின் பங்க்சுவாலிட்டி வரும், டைம் எடுக்கும், பிபி சார்ஜிங் டைம் எடுக்கும், அதுபோல ரோல் ஆன் பாசிபிலிட்டி இருக்கு. ரீசன்ஸ்னால வந்துட்டு ஆர்டிஎஸும் வந்துட்டு ஒரு மோடிஃபிகேஷன் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கு, MS 475 ரிவிஷன் 0. இப்போ இதுல என்ன சொல்லுச்சுன்னா விசியூ ரீசெட் பாசிபிள் பட் வித்தவுட் பிபி ட்ராப். அதோட சர்க்கியூட் இதுதான் சர்க்கியூட். இது என்ன பார்த்தீங்கன்னா 218 கான்டாக்ட் இருக்குது. 218 திஸ் கான்டாக்டர் இஸ் சப்ளைங் டு ஆல் தி electronic cards. 218. So resetting VCU, essentially what is being done is that we will reset this contact, supply to this contactor 218. So 218 supply எப்படி வருது? 86 மினிமம் வோல்டேஜ் இல்ல, 126.6 கேப் ஆக்டிவ் கான்டாக்டர். அப்புறம் 211 டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் மினிமம் இருந்துச்சுன்னா இது க்ளோஸா இருக்கும். இந்த இந்த இது வழி தான் நமக்கு வந்து 218 பிக்கப் ஆகுது. அப்போ ரீசெட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்டர்லாக் இதுல கேட்டு ஒரு கான்டாக்டர் வைக்கும் தனியா. அதாவது நம்ம கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் பிரஸ் பண்ணிச்சுன்னா இந்த கான்டாக்டர் பிடிக்கும், அந்த கான்டாக்டரோட ஒரு என்சி இன்டர்லாக் 218 பிராஞ்சில் கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், இது எனர்ஜிஸ் ஆச்சுன்னா இந்த எண்ணம் என்சி ஓப்பன் ஆயிடும், இதுக்குள்ள சப்ளை கட்டு. தட் இஸ் ஆக்சுவல் ரீசெட் ஸ்கீம் ப்ரொபோஸ்ட் இன் MS 475 ரிவிஷன் 0. ஓகே, பின்ன வந்துட்டு G9 லோ காஸ்ட்ல பார்க்கிங் பிரேக் இருக்கும். ரீசெட் பண்ணும்போது பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ணும், இங்க ஒரு டைமர் வச்சிருக்கோம். டைமரோட சப்ளை வந்துட்டு இது வந்துட்டு ரிலீஸ் கோயிலுக்கு பர்மனன்ட் சப்ளை போயிட்டே இருக்கும். அதனால எப்பவும் பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆகாது. இதான் வந்துட்டு இனிஷியல் மோடிஃபிகேஷன் ப்ரொபோஸ்ட் MS 475 ரிவிஷன் 0. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த மோடிஃபிகேஷன் அவர் ப்ரொபோஸ் பண்ணும்போது சிங்கிள் லோக்கோ கான்செப்ட் மட்டும்தான் அவர் எடுத்திருந்தார். மல்டி லோக்கோட கான்செப்ட் அவங்க மைண்ட்ல இல்லை. இப்போ இதுல என்ன சொல்லுச்சுன்னா மல்டி லோக்கோ பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லுச்சுன்னா, இது ஆக்சுவலாக வந்து நம்ம லொக்கேஷன் எஸ்பி பேனல்ல தான் சுவிட்ச் வச்சிருந்தோம், இங்க ஒரு அடிஷனலா ஒரு ரிலே வச்சிருக்கோம். திஸ் இஸ் ரீசெட் ரிலே. இது இது வந்துட்டு புஷ் பட்டன் இது. ஓகே, அப்போ இதுல ரீசெட் பண்ணதுக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த ரீசெட் ரிலே எனர்ஜைஸ் பண்ணோம்னா 130.1 இது வந்துட்டு பேண்டோ கான்டாக்டர், பேண்டோகிராஃப் கான்டாக்டர் என்சிங்கிறது டிஎன்ஐஸ்ல இருக்கணும், அதாவது பேண்டோ டவுன்ல இருக்கணும். அதே மாதிரி விசிபி 136.4 விசிபிக்கு விசிபி என்சியில் இருக்கணும், அதாவது விசிபி ஓப்பனா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ல வச்சுதான் ரீசெட் கான்டாக்டருக்கு சப்ளை வரும். அதாவது பேண்டோ டவுனா இருக்கணும், விசிபி ஓப்பனா இருக்கணும். இந்த கண்டிஷன்ல மட்டும் தான் நமக்கு ரீசெட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இங்க பார்த்தோன்னா இது ஒரு கேப் ஆக்டிவ், அதாவது ஏதோ ஒரு கேப் ஆக்டிவா இருக்கணும், டெம்பரேச்சர் மினிமமா இருக்கணும். இப்போ இது இல்லை, 86 நமக்கு இப்போ இல்லை. இப்போ ரிவிஷன் 0 கண்டிஷன்ஸ் இதுதான் சொல்லியிருக்கு. விசிபி ஓப்பனா இருக்கணும், பேண்டோகிராஃப் லோவரா இருக்கணும், டிஎல்சி டி மோட்ல இருக்கணும். இந்த கண்டிஷன்ல சி ரீசெட் புஷ் பட்டன் நம்மள ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணணும் எவ்வளோ 3 to 4 செகண்ட் ப்ரெஸ் பண்ணணும். அந்த டைம்ல கண்ட்ரோல் 218 சப்ளை கட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இது மறுபடியும் ரீசெட் ஆகும், பூட் ஆகும். இப்போ இந்த மோடிஃபிகேஷன்ல டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ரீசெட் சுவிட்ச் வந்துட்டு 3 to 4 செகண்ட் கண்டினியூஸா பிடிக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு சில பேர் அவசரத்தில் வந்துட்டு இந்த டைம் கம்மியா பண்ணுவாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லா பஸ் ஸ்டேஷன்ஸும் ஃபுல்லா ரீசெட் ஆகாது.
ரிக்வயர்ட் டைம் வர 3 to 4 செகண்ட் மினிமம். அப்போ லைன்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண சொல்லிச்சுன்னா, ஒரு சில டிரைவர் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ரீசெட் ஆகலன்னு சொல்லுது. அதுக்கெல்லாம் ரீசன் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த 3 to 4 செகண்ட் மெயின்டைன் ஆகல, அவசரத்துக்கு போயிட்டு டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு பூர்ணமாயிட்டும் ரீசெட்டிங் நடக்காது. அதே மாதிரி எம்இ லோகோ கான்செப்ட்ல வரும்போது 2 லோகோ இருக்கும். அப்போ ரீசெட் இந்த ஸ்கீமில் வந்துட்டு நமக்கு லீடிங் லோகோவில் மட்டும் தான் பண்ண முடியும், ரியர் லோகோவில் பண்ண முடியல. ரியர் லோகோவில் பண்ணோம்னா டிரைவர் லீடிங் லோகோவில் இறங்கி ரியர் லோகோவில் போய் அந்த ரியர் லோகோ இருக்கிற ரீசெட்டை சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணும். அப்போ மட்டும்தான் ட்ரெயினிங் லோகோவில் விசி ரீசெட் நடக்கும். அப்போ என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு சில இதில் எல்லாமே வந்துட்டு இந்த பிரிட்ஜஸ் வரும், பிரிட்ஜஸ்ல வந்து லோகோ ஃபெயில் ஆகி நிற்கும். அந்த டைமில் வந்துட்டு விசி ரீசெட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த டைமில் டிரைவருக்கு வந்துட்டு ரியர் லோக்கலில் போகிறதுக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்காது. அப்படின்னா வண்டி ஃபெயில் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தவிர்க்கிறதுக்காக அவர் வந்து ரிவிஷன் 1 மோடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கு. ரிவிஷன் 1 சொல்லிச்சுன்னா, லீடிங் லோக்கோவில் இருந்த ரியர் லோக்கோ விசியும் ரீசெட் பண்ணிக்கலாம். இதுதான் ரிவிஷன் 1. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அட் பர்சன்ட் நமக்கு ரிவிஷன் 2 தான் இருக்கு. இப்போ ரிவிஷன் 1 சொல்லிச்சுன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ரிவிஷன் 2 அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. அதனால நமக்கு வந்துட்டு ரிவிஷன் 2க்கு போய்க்கலாம். ரிவிஷன் 2ல என்ன சொல்லுச்சுன்னா, டி பேனல், இந்த ரீசெட் சுவிட்ச் எஸ்பி பேனல் இருந்தது டி பேனல் கொண்டு வந்திருக்கும். அதாவது டிரைவருக்கு கேப்ல இருந்து ரீசெட் பண்ணிக்கலாம், 2 வண்டியில ரீசெட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 சுவிட்ச், ஒன்று விசியூ ரீசெட் மாஸ்டர் ஃபார் மாஸ்டர் லோக்கோ, ரீசெட் ஸ்லேவ் ஃபார் ஸ்லேவ் லோக்கோ. ஓகே, அதே மாதிரி ஒரு டைமர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு சர்க்யூட்ல. டைமரோட டைம் டிலே வந்துட்டு 60 செகண்ட் ஆஃப் டைம் டிலே. அதாவது இதுக்கு ஒரு வாட்டி சப்ளை போச்சுன்னா 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் தான் அது விடும். அதே மாதிரி கேப் செலெக்ஷனுக்காக ஒரு சுவிட்ச் வச்சிருக்கும். இந்த 3 பேஸ் லோகோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்டி ஃபார்மேஷன்ல வந்துட்டு ரியர் அண்ட் கேப்ஸ் மட்டும்தான் எனர்ஜிஸ்ல இருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் ஆப்ரேஷன், பேண்டாகிராஃப் ஆப்ரேஷன் அதெல்லாமே வந்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டாக நடக்காது. அதனால வந்துட்டு எந்த கேபிள் எண்ட் டு எண்ட் கேப் இருக்குதோ அது, அதாவது அந்த மிடில் கேபிள் வந்துட்டு பிஎல்கி போடக்கூடாது. போட்டுச்சுன்னா வந்துட்டு எம்யூ கான்ஃபிகரேஷன் கரெக்டாக நடக்காது. அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கோம். அதுக்கு பேரு இசட் கேப், தட் இஸ் ஃபார் கேப் செலெக்ஷன். இன்னும் வந்துட்டு அந்த லீடி லோக்கோல ரியர் லோக்கோட ஜம்பர் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு விசியூ ரீசெட் கனெக்ஷன்ஸ் ஜம்பர் வழி ரீடி லோக்கோல கொண்டு வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு யூஎஸ்பி கப்ளர் இருக்கு, கப்ளிங் வயரிங் இருக்கு. சர்க்யூட் சொல்றேன், அப்பதான் இதா இருக்கும். இது கண்டிஷன்ஸ் ஃபார் விசியூ ரீசெட் அப்படின்னு பார்த்தீங்க. இதுதான் நம்மளோட சர்க்யூட். இப்போ எதனா வந்துச்சுன்னா, திஸ் இஸ் அவர் மாஸ்டர் லோக்கோ, இது வந்துட்டு ஸ்லேவ் லோக்கோ. நம்ம இந்த வண்டியில் இருந்து இந்த வண்டியை ரீசெட் பண்ண போறோம். ஓகே, அப்போ அதில் என்ன பண்ணணும் சொல்லிச்சுன்னா, இந்த வண்டியோட கண்ட்ரோல் இந்த வண்டியோட சுவிட்சில் இருக்கணும். அதுக்கு இந்த 2 கேபிள் யூஎஸ்பி 1342 இது வழியாக ஜம்ப் பண்ணி இந்த சுவிட்சுக்கு நம்ம கொண்டு வச்சிருக்கோம். இந்த சுவிட்ச் எங்க இருக்கு, லீடிங் லோக்கோல இருக்கு. இப்போ இது ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ரீசெட் கான்டாக்டர் இதுதான். இந்த கான்டாக்டருக்கு சப்ளை வரணும்னா 130.1 என்சியில் இருக்கணும், அதாவது பேண்டோ டவுனா இருக்கணும். 36.4 என்சியில் இருக்கணும், விசிபி ஓப்பனா இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த சுவிட்ச் நம்ம ப்ரெஸ் பண்றோம். ஓகே, இந்த சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சப்ளை இங்கே வரும், இங்கே வந்துட்டு விசியூ ரீசெட் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும். ஓகே, இந்த விசியூ ரீசெட் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும்போது அட் ஏ டைம் அதே சப்ளை தானே டிபிபிஆர் ரிலே இருக்கு, அதான் இந்த ரிலே. இந்த ரிலே ரீசெட் கான்டாக்டருக்கு சப்ளை போகும், அதே இன்ஸ்டன்ட்ல இந்த ரிலேயும் பிக்கப் ஆகும். ஓகே, இந்த டிபிபிஆர் பிக்கப் ஆச்சுனால இதர இன்டர்லாக் எங்க க்ளோஸ் ஆகும், இங்க ஒரு கான்டாக்டர் இருக்கு. ஓகே, இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, இங்க இருந்து பிடிக்கும். இந்த இன்டர்லாக் க்ளோஸ் ஆச்சுன்னா பிபிஆர் ரிலே இருக்குது, அது எனர்ஜைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் விசியூ ரீசெட் கான்டாக்டர், அதாவது விசியூ ரீசெட் நம்ம ப்ரெஸ் பண்றோம். விசியூ ரீசெட் இங்க ப்ரெஸ் பண்றோம், இது எனர்ஜைஸ் ஆகுது. ரீசெட் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகுது. ரீசெட் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும் என்ன ஆகும், 200க்குள்ள சப்ளை போகும். ஓகே, பிளஸ் டிபிபிஆர் ரிலே இருக்குது, இந்த அதோட எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் அதோட என்ன க்ளோஸ் ஆயிடும்,
இன்னும் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இங்கே க்ளோஸ் ஆகி பிபிஆர்னு ஒரு ரிலே எனர்ஜைஸ் ஆகிடும். இந்த பிபிஆர் எனர்ஜைஸ் ஆகிடா அதோட என்ன இன்டர்லோக்கு இந்த சர்க்யூட்ல க்ளோஸ் ஆகி இந்த ரெண்டு கான்டாக்டரை பிடிச்சு வைக்கும். அதாவது 126.7 பார் 1ம் 126.5. அது வந்துட்டு இசட் கேப் வழி, அதாவது எந்த கேபில் லீடிங் அதாவது ஆள் இருக்குதோ இல்லைன்னா எண்டு கேப் எதா இருக்குதோ அந்த பொசிஷன் பார்த்து தான் இது எனர்ஜைஸ் ஆகும். புரியுதா? இப்போ கேப் லீடிங் லோக்கல் கேப் ஒன்று எனர்ஜைஸ் ஆயிருந்துச்சுன்னா ரியர் லோக்கல் கேப் 2 எண்டுன்னு வச்சுருவோம். அப்போ இது வந்துட்டு லீடிங் லோக்கல் கேப் 1 பொசிஷன்ல இருக்கணும், ரியர் லோக்கல் கேப் 2 பொசிஷன்ல இருக்கணும். அப்போ இது என்ன வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணியாச்சு, டிபிபிஆர் எனர்ஜைஸ் ஆச்சு, பிபிஆர் எனர்ஜைஸ் ஆச்சு. இந்த சப்ளை வந்துட்டு இந்த ரெண்டு கான்ட்ராக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிச்சுன்னா 7 பார் 1 வந்துட்டு அதாவது கேப் ஆக்டிவேஷன் கான்ட்ராக்டர். அதாவது கேபில் உள்ள என்ன வேலை நடக்கணுமோ இந்த கான்ட்ராக்டர் பிடிக்கணும். இந்த கான்ட்ராக்டரோட அவுட்புட் தான் கேபில் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் நம்ம போகுது. ஓகே, அப்போ இதோட பிரதான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து 211 211 எல்லா கேபில் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கு. இப்போ கேப் 1னா இந்த 211 ஏ போகும், கேப் 2னா 211 பி போகும். ஓகே, அப்போ இந்த கான்ட்ராக்டர் நமக்கு ஆஃப் ஆகக்கூடாது. ஆஃப் ஆகி போச்சுன்னா கேபில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் நடக்காது. அதனால இது வந்துட்டு விசியூ எந்த டைமுக்கு ரீபூட் ஆகி வருதோ அந்த டைம் வரைக்கும் இந்த கான்ட்ராக்டர் விடக்கூடாது, இது பிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் ஒரு டைமர் ரிலே கொடுத்துருக்கோம், 60 செகண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த 60 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த சப்ளை வந்துட்டு த்ரூ இசட் கேப் பொசிஷன் வழி இந்த கான்ட்ராக்டரை விடாம பிடிச்சு வச்சுட்டே இருக்கும். ஓகே, அப்போ இது கேப் எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே, இனி 126 கண்ட்ரோல் சர்க்கியூட் கான்ட்ராக்டர். இந்த 127 பார் 1 7 பார் 2 எனர்ஜிஸ்ல இருக்கணும் சொல்லியிருக்கு. இதுக்குள்ள சப்ளை வருதே 126 தான் வருது. அப்போ 126 போகக்கூடாது. அதனால நம்ம வந்துட்டு அதே ரிலே வழி 126 பிடிச்சு வச்சிருக்கோம். புரியுதா? அதாவது இதோட பர்பஸ் என்ன சொல்லுச்சுன்னா கேப் ஆக்டிவா இருக்கணும். நம்ம ரீசெட் பண்ணும்போதும் கேப் ஆக்டிவா இருக்கும். எதுக்கு கேப் ஆக்டிவா இருக்கணும்? ரியர் லோக்கல் ஆள் இருக்காது இல்ல, ரியர் லோக்கல் பிஎல் 0ல தான் இருக்கு, ரியர் லோக்கல் ஆள் இருக்காது. இப்போ நம்ம இந்த கேப் டிஎன்ஜிஎஸ் ஆகி போச்சுன்னா டிரைவருக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் லீடிங் லோக்கல் இறங்கி ரியர் லோக்கல் போக வேண்டி வரும். அந்த சூழ்நிலை தடுக்கணும். ரீசெட் ஆகி விசி ரீசெட் ஆகி பூட் ஆன வரைக்கும் ரியர் லோக்கலுக்கு எப்பவுமே ஆள் இருக்காது இல்ல, பிஎல் வந்துட்டு 0ல தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நான் ரீசெட் பண்ணும்போது கேப் டிஎன்ஜிஎஸ் ஆகி போச்சுன்னா டிரைவருக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் இறங்கி ரியர் லோக்கல் போய் மறுபடியும் கீ போடணும். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அர்த்தமே இல்லை போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா ரியர் லோக்கோட கேப் ஆக்டிவேஷன் கான்ட்ராக்டர் பிடிச்சு வைக்கணும். இது பிடிச்சு வைக்கணும்னா இந்த 126 எனர்ஜிஸ்ல இருக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா 126 வழி தான் இதுக்கு சப்ளை போகுது. ஓகே, அப்போ நம்ம இந்த ரெண்டு கான்ட்ராக்டர் பிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளோ? 60 செகண்ட்ஸ் வரைக்கும். நீ அடுத்தது இந்த ரெண்டு கான்ட்ராக்டர் இருக்கு 126.6. அப்புறம் இதுக்கு ஒரு ஃபீட்பேக் போகும். இது எங்க வரும் சொல்லுச்சுன்னா இப்போ ரியர் கேபிள் நம்ம பிஎல் 0ல தான் வச்சிருக்கோம். 0ல வச்சுன்னா இந்த கான்ட்ராக்டர் டிஎன்எஸ்ல இருக்கும். இதோட பேருந்து வரைஞ்சிட்டு சேஃப்டி ரிலே கண்ட்ரோல் சொன்னோம். அதாவது பிஎல் டியில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கான்ட்ராக்டர் எனர்ஜைஸ் ஆகும். அதாவது கேபிள் ஆள் இருக்கா இல்லையாന്നുള്ളത് விசியூ சென்ஸ் பண்றது இந்த கான்ட்ராக்டர் வச்சுதான். இது என்ன பண்ணுறதுன்னா இதுக்கெல்லாம் சப்ளை போகும்போது இதோட ஃபீட்பேக் விசியூ எடுத்துருவாங்க. இதுல சப்ளை வந்துச்சுன்னா கேபிள் ஆள் இருக்குன்னுള്ളത് விசியூக்கு தெரிஞ்சிடும். அதான் கான்செப்ட். அப்போ என்ன சொல்லுதுன்னா நம்ம டீல் ரியர் லோக்கல் வந்துட்டு இது 0ல தான் இருக்கும். 0ல இருக்கும்போது இதுக்கு சப்ளை போகாது. ஓகே, அப்போ ரீசெட் பண்ணும்போது டிரைவர் விசியூ என்ன எடுத்துக்கும், ரியர் லோக்கல் ஆள் இல்லை, அதனால வந்துட்டு அது கேப் ஆக்டிவேஷன் ஆகாது. அதை அவாய்ட் பண்ணதுக்காக இந்த ரெண்டு கான்ட்ராக்டர் நம்ம எனர்ஜைஸ்ல வைக்கணும். அதாவது விசியூக்கு போற ஃபீடு இது ஆக்சுவலா வந்துட்டு விசியூ சென்ஸ் பண்ண கேபிள் ஆள் இருக்குதா இல்லையா சென்ஸ் பண்ணதுக்குள்ள ஃபீடு இருக்குது இந்த கேபிள். இது எனர்ஜைஸ்ல வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு ஒரு ரிலே இன்டர்லோ கொடுத்துருக்கோம் 126.6. செல்ஃப் ஃபார்வர்டு மோடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. മനസ്സിലായോ? അതായത് ക്യാബ് എനർജീസിൽ ഇരിക്കണം, കൺട്രോൾ ഇലക്ട്രോണിക്സ് എനർജീസിൽ ഇരിക്കണം, ക്യാബിൽ ആൾ എടുക്കുന്നുള്ളത് ഈ സിക്ക് തരണം,
ப்ளஸ் கேப் கான்டாக்டரும் என்ஜிஎஸ்ல இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன கான்டாக்டர் என்ஜிஎஸ்ல இருக்கணுமோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு டைமர் சப்ளை கொடுத்து வச்சிருக்கோம். அதுதான் மெயின். வேற இதுல வேற ஒன்றும் தெரியுது இல்லை. இப்போ ரீசெட்டிங் எப்படி நடக்கும் தெரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம இது ப்ரெஸ் பண்றோம், ரீசெட் கான்டாக்டர் பிடிக்குது, டிபிபிஆர் அனலைஸ் ஆகுது, டிபிஆருக்கு சப்ளை வருது, இது க்ளோஸ் 60 செகண்ட்ஸ் வரைக்கும். இப்போ 60 செகண்ட்ஸ் வரைக்கும் பேஸ்ட் ஆன் இசர் கேப் பொசிஷன் 7/1 7/2 7/1 126 எனர்ஜிஸ்ல இருக்கும். எதுல? ரியர் கேபிள், ரியர் லோக்கல். இந்த ரியர் லோக்கல் ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னா கூட நம்ம ரீசெட் பண்ணும்போது இது எனர்ஜிஸ்ல வச்சிருக்கோம் டைமர் வழியா. அது இல்லாம விசிக்கு என்ன தெரியணும்? கேபிள் ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியணும். அதுக்கு விசிக்கு போற சிக்னலும் நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கோம் 60 செகண்ட்ஸ் வரைக்கும். இந்த கண்டிஷன்ல வந்துட்டு ரீசெட் பண்ணிச்சுன்னா வந்துட்டு 60 செகண்ட்ஸ்க்குள்ள விசி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் ஆகி வரும். 60 செகண்ட்ஸ் டைம் எது கொடுத்துருக்காங்கன்னா ஏபிபி லோகோஸ்ல எல்லாமே வந்துட்டு ரீபூட்டிங் டைம் 60 செகண்ட்ஸ். அது ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ல மாறும். அதுவும் சரி நம்ம டைமர் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலா இதுதான் நம்மளோட ரியர் லோக்கோட கான்டாக்டர் வச்சுங்களேன். 126.6 எனர்ஜிஸ்ல இருக்கணும். 218 പറഞ്ഞാൽ ரியர் லோக்கோட 218. ரியர் லோக்கோட 218க்கு சப்ளை எப்படி வரும்? 126.6. அதாவது ரியர் லோக்கோட 126.6 எனர்ஜிஸ்ல இருக்கணும். அதை எனர்ஜைஸ் பண்ணதுக்காக தான் நம்ம இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டைமர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ ഈ கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது ஆல்ரெடி க்ளோஸ்ல இருக்கு. டைமர் 60 செகண்ட்ஸ் இது க்ளோஸ். 211 ஆல்ரெடி அதாவது டெம்பரேச்சர் எல்லாம் லிமிட்ல இருந்தால் 211 க்ளோஸ்ல இருக்கும். விசியூ ரீசெட் கான்டாக்டர் ஆல்ரெடி நம்ம லீடி லோக்கோல கொண்டு வச்சிருக்கோம். அது 7/1 7/1 எந்த கேபிள் ஆக்டிவா இருக்கணும், எந்த கேப் ஆக்டிவா இருக்கணும், அதாவது எண்ட் டு எண்ட் கேப். 126 எதுக்கு எனர்ஜிஸ்ல வைக்கணும் சொல்லுச்சுன்னா 126 ட்ராப் ஆகி போச்சுன்னா இது ட்ராப் ஆகி போயிடும். அதை அவாய்ட் பண்ணதுக்கு 126 எனர்ஜைஸ் பண்ணிருக்கு. அப்போ நமக்கு 4 கான்டாக்டர் நம்ம இதில் எனர்ஜைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்று 7/1 126 என்ன 126.6 இதுல ஒரு ஃபீடு விசிக்கு சென்ஸ் பண்ற ஒரு ஃபீடு. இதுல இன்னொரு இஷ்யூ என்ன இருக்குதுன்னா நம்ம ரீசெட் பண்ற டைம்ல வந்துட்டு ரியர் லோக்கோல ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம். ஏன்னா லீடி லோக்கோல தான் டிரைவர் இருக்குது. அப்போ டிரைவருக்கு தெரியாது லீடி ரியர் லோக்கல் ஏதாவது ஃபால்ட் இருக்குதா இல்லையாന്നുള്ളത്. அப்போ ஏதெങ്കിലും ஒரு சப்ஸ்டன்ஸ் ஐசோலேட் பண்ணிருந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம விசி ரீசெட் பண்ணிச்சுன்னா நோடு 76ல ஸ்டக் ஆகி நின்றுடும் ரியர் லோக்கோல். விசி ரீசெட் ரீபூட் ஆகாது. அதை அவாய்ட் பண்ணதுக்கு ரியர் லோக்கோல் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுனாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் நடக்கணும். அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சப்ளை இதில் கொடுத்து வச்சிருக்கோம். 7/1 ஆல்ரெடி நம்ம எனர்ஜிஸ்ல வச்சிருக்கோம். ஓகே, பிபிஆர் இது கொடுத்து அதே நம்ம பிபிஎஃப் லீடி லோக்கல் என்ன பண்ணுவாங்க? ஃபால்ட் வந்துன்னா டிரைவர் அக்னாலேஜ் பண்ணுவோம். எப்படி? பிபிஎஃப் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணுவாங்க. லீடி ரியர் லோக்கல் ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அந்த பிபிபின்னு புஷ் பண்றது இல்லையா, அதில் பைபாஸ் பண்ணி ஒரு ஃபீல்டு பெர்மனண்டாக இப்போ போன்றிருக்கணும். எத்தனை சமயம் வரைக்கும்? விசியும் ரீபூட் ஆகி வரணும் டைம் வரைக்கும். விசி ரீபூட் ஆகி வரதுக்கு 60 செகண்ட்ஸ். அந்த 60 செகண்ட்ஸ் நம்மளோட பிபிஆர் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்போ ரியர் லோக்கோல விசியும் ரீபூட் டைமில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அக்னாலஜ் ஆகி அந்த ஃபால்ட்டு ஓவர் கம் செய்யும். அதுக்கு இங்கே ஒரு இன்டர்லோக் வச்சிருக்கோம். பின்ன வந்துட்டு G9ல பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியில் பார்க்கிங் பிரேக் இருக்கும். விசி ரீபூட் டைம்ல பார்க்கிங் பிரேக் ஆக்ட் ஆகக்கூடாது. ஆக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கிங் பிரேக்கிന്റെ അപ്ലൈ കോയിലുകളുള്ള സപ്ലൈ പിവിആറിന്റെ എൻസി ഇന്റർലോക്ക് വെച്ച് കട്ട് ചെയ്യും. അപ്പോൾ വിസിയു ഇത് 60 സെക്കൻഡ്സേക്ക് பார்க்கிங் பிரேக் ரீபூட் ஆகி வரணும் வரைக்கும் பார்க்கிங் பிரேக்குள்ள சப்ளை கட், அப்ளை கோயில் கட்டு. அதனால பார்க்கிங் பிரேக் அப்ளை ஆகாது. இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு நம்ம பார்க்க வேண்டியது பொசிஷன் ஆஃப் அந்த சுவிட்ச். அந்த சுவிட்சோட பொசிஷன் வந்துட்டு எந்த கேபிள்
எண்ட் டு எண்ட் என்ன கேபோ அந்த கேபில் மட்டும்தான் இது எனர்ஜைஸ் ஆகணும். சப்போஸ் இப்போ நம்ம வந்துட்டு ரியர் லோக்கோவில் கேப் 2 தான் எண்டு கேபிள், ஆனால் நம்ம வந்துட்டு மிடில் கேபிள் கேப் 1 செலக்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆகும், ரீபூட் பண்ணும்போது மிடில் கேப் ஆக்டிவ் ஆகும். ஜீனே லோகோஸ்ல எல்லாமே வந்துட்டு மல்டி லோகோஸ்ல மிடில் கேப் ஆக்டிவ் ஆச்சுன்னா கான்ஃபிகரேஷன் கரெக்டாக நடக்காது. அதனால மல்டி ஆப்ரேஷன் வில் ஃபெயில். அதோட திஸ் சுவிட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரு சில வண்டிகள் வந்துட்டு இந்த 60 செகண்ட்ஸ் டைம் ஜாஸ்தி எடுக்கும் பேஸ்ட் ஆன் தி ப்ரொபல்ஷன் சாஃப்ட்வேர். அப்போ அதனுசரிச்சு நம்ம டைமிங்கு அதனுசரிச்சு ஏற்றி வைக்கணும். பிசியூ ரீபூட் ஆகி வரதுக்கு இப்போ ஒன்று ஏபிபி ஆയിരിக்கும், ஒன்று பிடிஎல் ஆയിരിக்கும். ஏபிபி 60 செகண்ட்ஸ், பிடி வந்துட்டு 80 செகண்ட்ஸாக இருக்கும். அப்போ ரியல் லோகோ 80 செகண்ட்ஸ், அந்த டைமர் நமக்கு அதனுசரிச்சு 80 செகண்ட்ஸ் எது ஜாஸ்தி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ரெண்டு பேரும் வந்து எது ஜாஸ்தி பூட்டிங் டைம் எதுக்கு ஜாஸ்தி இருக்குதோ அந்த டைம் மெயின்டைன் பண்ணும். இது டிரைவிங் பொசிஷன் ரெக்யர்மெண்ட் பிஎல்கி வந்துட்டு எப்பவுமே ஆஃபில் வச்சு தான் பண்ண சொல்லியிருக்கும். பிஎல்கி ஆஃபில் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிஎல்கி ஆஃபில் வச்சுன்னா இந்த சப்ளை எல்லாம் கட், ஏன்னா இதுக்கெல்லாம் கான்ட்ராக்டருக்கெல்லாம் சப்ளை வருது பிஎல்கி வழி தான் வருது. இந்த பிஎல்கி ஆஃபில் இருந்தாலும் நமக்கு எப்படி சப்ளை வருது, கான்ட்ராக்டர் அந்த 60 செகண்ட்ஸ் டைம் டிலே இருக்குது, அந்த ரிலேயோட இன்டர்லாக் இதனெல்லாம் பைபாஸ் பண்ணும். ஏன்னா நீங்க பிஎல்கி ஆஃபில் வைக்கலாம், ரியல் லோக்கல் எப்பவும் பிஎல்கி ஆஃபில் தானே இருக்கும். அப்போ ஆஃபில் இருக்கிற டைமிலும் வந்துட்டு நமக்கு ரிக்வயர்டு கான்டாக்ட்ஸுக்கு சப்ளை மெயின்டைன் ஆகணும் 60 செகண்ட். இதான் நம்மளோட மாஸ்டர் லோக்கோல ரீசெட் பண்ணதுக்குள்ள கண்டிஷன். இதெல்லாம் சேம் தான். விசி ஓப்பன் ஆகணும், கேண்டல் ஓவர் ஆகணும், பிஎல்கி ஆஃபில் இருக்கணும், லோக்கோ ஸ்பீடு 0ல் இருக்கணும். அது சிசிபி லோக்கோஸில் வந்துட்டு ரன்னிங்கிலும் ரீசெட் பண்ணலாம் சொல்லுது, ஸ்பீடு இருக்கும்போது ரீசெட் பண்ணிக்கலாம் சொல்லுது. ஆனால் எஃப்டிஎல் லோக்கோஸில் மட்டும் ரன்னிங்கில் ரீசெட் பண்ணிச்சுன்னா பிரேக் அப்ளை ஆகும். அதனால E70 லோக்கோஸில் மட்டும் ஸ்பீடு 0 வரைக்கும் மட்டும்தான் ரீசெட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் லோக்கோவில் மட்டும் ரீசெட் பண்ணோம்னா நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு லீடிங் லோக்கோவில் விசியூ ரீசெட் வச்சு ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா 60 செகண்ட்ஸ்ல பூட் ஆகும். ஸ்லேவ் லோக்கோலாம் அதே மாதிரி இதே கண்டிஷன்ஸ் தான், ஆனால் நம்ம ரீசெட் சுவிட்ச் வந்துட்டு ஸ்லேவ் லோக்கோ செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம். நீ எம்யூ ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவோம் சொல்லிக்கிறா, எம்யூல ரீசெட் பண்ணுவோம்ல, எம்யூல ரீசெட் பண்ணும்போது எப்பவுமே வந்துட்டு ரியர் லோக்கோ ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணணும். ரியர் லோக்கோ ரீசெட் பண்ணி அது 504 வந்த பிறகு தான் லீடி லோக்கோ ரீசெட் பண்ணும். ஏன்னா எம்யூ கான்செப்டே அப்படிதான், ஃபர்ஸ்ட் ரியர் லோக்கோவில் போய் டிரைவர் பிஎல்கி போட்டு நோட் 504 வந்த பிறகு தான் லீடி லோக்கோ எனர்ஜைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்போதான் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக நடக்கும். அதே ஆஸ்பெக்ட் தான் இங்கே மல்டி லோக்கோஸ்லும் ரியர் ரீசெட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரியர் லோக்கோ ரீசெட் பண்ணுங்க, அது 504 வரும்போது லீடி லோக்கோ ரீசெட் பண்ணுங்க. இந்த நோடின பொசிஷன் வந்துட்டு லீடி லோக்கோல கிடைச்சிடும். ரியர் லோக்கோ எந்த நோடில் இருக்குது, லீடி லோக்கோ எந்த லோடில் இருக்குது, அது வந்துட்டு நோடு பொசிஷன் வந்துட்டு லீடி லோக்கோட டிஸ்பிளேல வந்துடும். இப்போ இதை ரீசெட் பண்ண டைம்ல ஏதாவது சப்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா பிபிஎஃப் இல்லுமினேட் பண்ணுவாங்க, அது அக்னாலேஜ் பண்ண சொல்லியிருக்கு. இது போல ஸ்டேட்டஸ் ஆஃப் த சப்ஸ்டிஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியர் லோக்கோ வில் பி ஷோன் டு டிரைவர் இன் லீடிங் லோக்கோ. அவ்வளோதான், வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது நமக்கு என்னென்ன கான்டாக்டர் எனர்ஜைஸில் வேணும் அது டைமர் ரிலே கொடுத்து பிடிச்சு வைக்கும், அவ்வளோதான். இதில் வேற அவ்வளோதானே. ஆக்சுவலா வந்துட்டு இதுல என்ன சொல்லிச்சுன்னா, இது பிரச்சனை டைம்ல இப்ப 3 to 4 செகண்ட்ஸ்ல பிரச்சனை சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த விசியூ ரீசெட் இருக்குதுல்ல, விசியூ ரீசெட்டுக்கே ஒரு டைமர் வச்சிருப்பாங்க தனியா. அதாவது நீ ஒரு வாட்டி 1 செகண்ட் பிரஸ் பண்ணாலும் 2 செகண்ட் பிரஸ் பண்ணாலும் ஒன்ஸ் சப்ளை போச்சுன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமயம் பிடிச்சிருக்கும் 60 செகண்ட். அது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால அந்த பிரச்சனை இல்லை.